அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கிலும் வாழ்கின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த ஆத்மீக நெஞ்சங்களே, சனி பெயர்ச்சி பலன்களை வரிசையாக பார்த்தோம். மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று நடைபெறப் போகின்ற இந்த சனி பெயர்ச்சியானது ஜூன் மாதம் 2027 வரைக்கும் 2.5 வருடங்கள் உங்களுடைய ராசியிலே ஆட்சியை செலுத்தப் போகின்றார். அந்த வகையிலே பல ராசிகளுக்கு நன்மைகளையும் பல ராசிகளுக்கு தீமைகளையும் கொடுக்கப் போகின்றார் என்பதை நாம் பார்த்தோம். குறிப்பாக அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, அஷ்டம சனி, 7.5 சனி என்ற இந்த 4 கட்டங்கள் இருக்குது. இந்த 4 கட்டங்களில் அஷ்டம சனி 2.5 வருஷம், அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம், கண்டகச்சனி 2.5 வருஷம், 7.5 சனி மட்டும் 7.5 வருடங்கள். அதில் 3 கட்டங்களாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று விரயச்சனி 2.5 வருடங்கள், ஜென்மசனி 2.5 வருடங்கள், பாதச்சனி 2.5 வருடங்கள். இப்படி சனியினுடைய செயல்பாடுகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 15 வருடங்களை சனி பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்து பல விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார். நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, சன்மானம் இரண்டையுமே கொடுக்கிறார். ஒரு தராசு மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறவர் சனி பகவான். செய்வதற்கு ஏற்றவாறு கூலியை கொடுப்பவர். கூலி என்பது தண்டனை. அதே நேரத்தில் நற்பயன்கள் செய்தால் சன்மானங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு தெரியும், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்களிலே சனி வருகின்ற பொழுது அபரிமிதமான ஆற்றல்களை கொடுப்பார், நல் வாய்ப்புகளை கொடுப்பார். அதே போன்று 5ஆம் இடம், 9ஆம் இடம், இவை எல்லாமே நல்ல செயல்களை நீங்கள் செய்கின்ற பொழுது அபரிமிதமான ஆற்றல்களை பெறப்போகின்ற ராசிகள். இந்தந்த கட்டங்களில் எந்தெந்த ராசிகள் இருக்குதோ அந்த கட்டங்களில் உள்ள ராசிகள் அபரிமிதமான நற்பயன்களை அடையும். சரி, நான் இந்த வீடியோவை ஏன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அதாவது பரிகாரங்கள். சரி, இந்த அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, அஷ்டம சனி, 7.5 சனி, இப்படியான சனிகளுக்கு பரிகாரம் பண்ணணுமே. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். நிறைய கோயில்களுக்கு போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் அதில் முற்றிலும் மாறுபட்டு கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கோயிலுக்கு செல்லணும்னா நான் ஒரே ஒரு கோயிலுக்கு தான் அனுப்புவேன். அது விநாயகர் ஆலயத்திற்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கடவுள்களையே விட்டு வைக்காதவர் சனி பகவான். ஒரே ஒருத்தர்கிட்ட தான் தப்புனாங்கன்னு நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் படிக்கிறோம். விநாயகப் பெருமான் மட்டும்தான் இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு பிடிக்க முடியாது, நாளைக்கு வா என்று சொல்லி அனுப்பியவர். அப்போ தெய்வங்களையே விட்டு வைக்காதவர்கள் சனி பகவான். நம்ம விட்டு வைப்பாரா? சரி, பரிகாரங்கள் என்றால் என்ன? எந்த பரிகாரங்கள் செய்தால் இந்த சனி பெயர்ச்சியில் தப்பிக்க முடியும்? இதில் கொடூரமான சனி பெயர்ச்சி என்று நான் வர்ணிப்பது அஷ்டம சனியை. குரு பகவான், சனி பகவானுடைய எண் 8, 8க்குரியவன். 8ஆம் இடத்திலே அமர்கின்ற பொழுது எண்ணற்ற துன்பங்களையும் துயரங்களையும் அவன் கொடுத்து விடுவான். ஆகவே இந்த சனி பகவானுடைய பார்வையிலிருந்து, துஷ்ட பார்வையிலிருந்து, அசுப பார்வையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் பரிகாரங்கள் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்து தெளிவடைந்து கொள்ள வேண்டும். ரைட், பரிகாரங்கள் என்றால் தர்மங்களே பரிகாரம். நாம் செய்யும் தர்மமே பரிகாரம். தர்மத்தை விடுத்து கோவில் கோவிலாக சென்று கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்தால் கூட உங்கள் பரிகாரம் எல்லாம் போகாதுங்க. நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது
நமக்கான பரிகாரங்கள் நல்லபடி நடக்கும். உதாரணத்திற்கு ஒரு மனிதன் முதல் தன்னைத்தானே திரும்பி பார்க்க வேண்டும். சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் என்பார்கள். நமக்கான உரிமை உணர்வுகளை நாமளே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் மற்றவன் மேலே உரிமை எடுக்கிறோம், அப்படி நடக்கிறான் இப்படி நடக்கிறான்னு மற்றவன் மேலே உரிமை எடுத்து நடக்கிறோம் இல்லையா? ஆனால் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் என்பது நமக்கு நாமே உரிமை எடுத்துக்கொண்டு நம்மையே நாம் கண்காணித்து கொண்டு நமது குறைகளை நாம் திரும்பி பார்த்து கொண்டு அதை நிவர்த்தி பண்ணுவது தான் ஒரு மனிதனுடைய பண்பு. அதுதான் ஆத்மீக தன்மை மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆன்மீக தன்மை மாற்றம் என்பது அவசியமானது. அப்போ அந்த தன்மை மாற்றம் வரணும்னா முதல் நம்மை நாம் பார்க்கணும். கடவுள் அனைத்தையும் கடந்து உள்ளிருப்பவன் கடவுள் இல்லையா? தெய்வம் எங்கே இருக்குது? கோயில்கள் இருக்குது, சிலைகள் வடிவமாக இருக்குது. ஓகே, செல்கின்றோம், வழிபாடு செய்கின்றோம், அந்த ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம். ஓகே, பட் உள்ளம் பெருங்கோயில் ஊனிடம் பாளையம் வல்லர் பிரானார்க்கு வாய்த்தது சிவன் கோவில் தெல்லத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புழைந்தும் காலா மணிவிளக்கே. உள்ளம்தான் பெருங்கோவில், இந்த ஊன் உடம்புதான் ஆலயம். எப்படி ஒரு ஆலயத்தினுடைய கருவறை இருக்கின்றதோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய ஆத்மா. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவானது சுத்தமாக இருந்தால், அலங்கரிக்கப்பட்டிருந்தால் நன்மைகள் நடக்கும். கருவறையிலே விக்கிரகத்தை அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்து அலங்காரங்கள் செய்து ஆராதனைகள் செய்து பூஜைகள் செய்யும் பொழுது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் தெளிவும் பிறக்கிறது அல்லவா? அதே போன்றுதான் நமது ஆத்மாவையும் நாம் சுத்தப்படுத்த வேண்டும். எப்படி சுத்தப்படுத்த முடியும்? இப்போ ஒரு விக்கிரகத்தை சுத்தப்படுத்தணும்னா அபிஷேகங்கள் செய்கின்றோம். பால் அபிஷேகம் பண்ணுறோம், பன்னீர் அபிஷேகம், பழ அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், இந்த மாதிரி பல நிலைகளில் அபிஷேகம் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம உடம்புல உள்ள ஆத்மாவுக்கு எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்? ஒரே வழிதான், செயல், ஆக்டிவிட்டீஸ். த பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் should be follow every individuals. ஒவ்வொரு தனி மனிதனும் சொந்தமா சுயமா தன்னுடைய நிலையை அறிந்து புரிந்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை தானே சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நம்மளுடைய வழிமுறைகள், ஆக்டிவிட்டீஸ், அன்றாடம் செய்கின்ற கடமைகள், மொத்த கணக்கு பார்க்க அழைக்கப்படுவதற்கு முன்பு உனது ஒவ்வொரு நாளைய செயலையும் கணக்கிட்டுக் கொள் என்று ஒரு திருவாசகம் சொல்கின்றது. இப்போ டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்கணும். ஆகவே ஒவ்வொரு தனிநபரும் தனது ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மகத்தான சாதனைகளை நாம் அடையலாம். உள்ளம் பெருங்கோவில், இந்த ஊனுடம்புதான் ஆலயம். ஆலயத்தை அன்பு, கருணை, பணிவு, தெளிவு, எளிமை போன்ற பண்புகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது அதுவே உங்களை சுத்தப்படுத்துகின்ற அபிஷேக பொருட்களாக மாறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிகாரம் என்பது நாமே நமக்கு செய்து கொள்வதுதான் பரிகாரம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சனியினுடைய தாக்கம் மனிதனுடைய இயல்புகளும் மனிதனுடைய சிந்தனைகளும் நேராக இருக்கின்ற பொழுது, நேர்மறையாக இருக்கின்ற பொழுது, எதிர்மறை அல்லாது நேர்மறையாக இருக்கின்ற பொழுது துன்பத்தை கொடுக்கின்ற கிரகம், ஐயோ இவன் நல்லவன் அல்லவா, இவன் இறைவனுடைய கட்டளைகளை பயன்படுத்துகின்றனவல்ல, ஃபாலோ பண்ணுகிறானே, இவனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது என்று சாந்த பார்வை பார்த்து நம்மை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். இதுதாங்க தர்மம். இந்த தர்மத்தின்படி நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக பல நன்மைகளை நாம் அடைய முடியும். ரைட்? அப்ப தர்மத்தின் வழி அப்படிங்கிறது இதுதான். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மை நாமே புரிந்து கொண்டு நமது குறைகளை தவிர்த்து சரியான நெறிமுறைப்படி நல்ல பண்புகளோடு தெய்வ பக்தியோடு உண்மையான பக்திகளோடு வாழ்வது. ரைட்? சமூகத்தில் இன்னைக்கு நாம நிறைய பேரை பார்க்குறோம். தர்மத்தில் இன்னொரு வகை தர்மம் என்னன்னா, கொடுக்கறதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்,
நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸில் தர்மத்தை மீறுகின்ற முறைகள் நிறைய இருக்குது. ரொம்ப கோபமாக வருது எனக்கு. நிறைய பேரை பார்க்குறேன், ஏன்னா அந்த துறையில் நான் இருக்கிறதுனால பார்க்குறேன். ஒரு வீட்டு வாசலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சு விளக்கு ஏற்றுனா நமக்கு ஏதோ சூனியம் செய்கிறான், செய்வினை பண்ணுறான் அப்படின்னு ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களே, இவங்கெல்லாம் மனிதர்களா? சற்று யோசிச்சு பாருங்க. ஏற்ற வீட்டுக்காரன் அவன் வீட்டு வாசலில் வந்து விளக்கு ஏற்றி கோலமிட்டு விளக்கு ஏற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றுறானா, எதிர உள்ளவோம் வீட்டு வாசல்ல லட்சுமி கடாட்சம் வந்து தேரும். நீ வந்து மூதேவித்தனமாக வாழ்ந்துகிட்டு இருப்ப, குடும்பம் பிடிச்சிட்டு இருப்ப. ஆனால் ஏற்ற வீட்டுக்காரன் செய்கிற வழிபாட்டு முறை உன்னை காப்பாற்றும். மூதேவி வெளியில் சென்று சீதேவி உள்ளே வருவாள் என்பது ஐதீகம். இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் ஏற்ற வீட்டுக்காரன் பண்ணாலே வந்து நம்ம வந்து ஏளனமாக அவனை கேவலப்படுத்தி மாந்திரிகம் செய்கிறான், அதை செய்கிறான். மாந்திரிகம்னா என்னங்க? வீட்டு வாசல்லையே அங்கே செய்வான்? ஒரு மனசாட்சி வேண்டாமா? ஒரு நல்ல ஒரு சுய புத்தி உள்ள ஒரு ஆணோ பெண்ணோ பேசுவாங்களா? எவ்வளவு இழிவான செயல்கள் அது, மகாமட்டமான செயல்கள். வீட்டு வாசலில் எவனோ தன் வீட்டில் தனக்கு சூனியம் வச்சுப்பானா? அந்த புத்தி வேணா? நாம மிருகத்தை விட வித்தியாசமா 6 அறிவு படித்த மனிதர்கள் அல்லவா? அந்த எண்ணம் வேணா? இந்த கிராமங்களில் வந்து நிறைய இருக்குது, வந்து புலம்புறாங்க, சாமி வீட்டு வாசலில் ஒரு விளக்கு ஏற்ற முடியலை. இப்படி செய்தால் இது அதர்மம். ஏற்ற வீட்டுக்காரன் வந்து வழிபாடு செய்கிறான், பூஜை பண்ணுறான் அப்படின்னு வைத்தறிஞ்சிங்க, நமக்கு ஏதோ செய்வன செய்கிறான் நினச்சிங்க, அது அதர்மம். உங்களுடைய ராசி அற்புதமாக இருந்தால் கூட சனிப்பெயர்ச்சி அதில் பாதாளத்துக்கு போயிடுவீங்க. ஏங்க எண்ணங்களும் செயல்களும் சரியில்லைன்னா நீங்கள் எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? இம்பாசிபிள். அழிவுதாங்க மிச்சம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கே. குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய இடங்களில் பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வர்றீங்க. கொஞ்சம் நான் ஆதங்கமாக பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. புரிஞ்சு கொள்ளுங்க. இந்து தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள் இந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேணும். இந்துக்களுக்கு இல்லையா ஒத்துமையில் அடிச்சுக்கிட்டு சாகிறோம். அதான் மற்ற வெளியில் உள்ளவன் கழுவி ஊத்துறான் நம்மளை. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் நம்மளை கேவலப்படுத்துறாங்க. எதுக்கு? இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு. ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு குடும்பத்தில், ஒரு சமூகத்தில், ஒரு தெருவில் வாழ்கிறோம்னா அந்யோன்யமாக இருக்கணும். இது ஒரு தர்மம். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் காப்பாற்ற முடியும். தாங்க பரிகாரம். அடுத்த பரிகாரம், அயலவரோடு ஒற்றுமையாக இருப்பது. எங்க இருக்கிறீங்க? சமூகத்தில் வந்து ஒரு தெருவில் எங்க இருக்கிறீங்க ஒற்றுமையா? இல்லையே. என்ன ஆகுது? இதனால வேற்றுமைகளும் காழ்ப்புணர்ச்சியும் உருவாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கின்ற பார்வையை குரோத பார்வை பார்க்குறீங்க. தெய்வம் எப்படிங்க உங்களை ஏறெடுத்து பார்க்கும்? உங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும், விட்டு வைக்கும். ஒரு நாள் மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடும். அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லாம் அந்த காலத்தில் பாருங்களேன், பழமைவாதிகள் எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு நல்ல தின்பண்டங்கள் செஞ்சால் அக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு எதிர்த்த வீட்டில் கொடுத்து சாப்பிடுவாங்க. மகிழ்வு. அன்னதானம் கொடுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம், தர்மத்தில் சிறந்தது, மிகச் சிறந்தது, உயரியது அன்னதானம். எங்கள் பாட்டியெல்லாம் ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா அதனுடைய தாற்பயங்கள் புரிந்தவர்கள். புரிஞ்சிக்கணும். தானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுங்க. மாசத்துல ஒரு தடவையாவது கொடுங்க. ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமிக்கு கும்பிடும் போது ஒரு 2 பேர் 3 பேர் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்க. அதுதாங்க தர்மம், அதுதாங்க பரிகாரம். இதை விட்ட பரிகாரம் எந்த பரிகாரமும் உங்களுக்கு வேலை செய்யாதுங்க. சத்தியமாக சொல்கிறேன். நீங்களே சரியில்லாமல் போது, முரண்பாடான எண்ணங்களோடு இருக்கின்ற பொழுது, ஜாதி மதம் நிறம் மொழின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, கேவலமான எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க வந்து கிரகங்கள் வந்து நற்பயன் கொடுக்கும் சொல்லுங்க? வந்தாவா காரில் போய் இறங்கி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டா அப்படியே மொத்தமும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாரா? ஒரு துளி கூட, குண்டூசி முனையளவு கூட உங்களுக்கு பக்தி கிடைக்காது. உங்களுக்கு வேணா 4 பேருக்கு முன்னாடி பகட்டா நகை நட்டை போட்டோம் வச்சோம் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டோம்ன்ற எண்ணங்கள் இருக்குமே ஒழிய ஒரு துளி கூட இருக்காது. மனசாட்சி உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதை உணர வேணும். நீங்கள் இந்து தர்மம் என்பது சாதாரணமானதா? விளையாட்டு விஷயமா? அந்த காலத்தில் எவ்வளவு அந்யோன்யமாக வாழ்ந்தார்கள். நீ கணவன் மனைவியை ஒற்றுமையில அடிச்சுக்கிறாங்க.
ஏன்? ஈகோ. நான் பெரியவனா நீ பெரியவளாங்கிற ஒரு ஈகோ. ஏகப்பட்ட டிவோர்ஸ் நடக்குது. அதுவும் காதலில் தான் முக்காவாசி டிவோர்ஸ் நடக்குது. கலாச்சாரமும் பண்பாடும் சீரழிஞ்சு போச்சு. அன்னைக்குள்ள பெரியவங்க ஒத்துமையாக இருந்தாங்கன்னா அவ்வளோ விட்டு கொடுக்குறது. கணவன் சில நேரங்களில் முரணான ஒரு மனிதனாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அவனுடைய நலனுக்காக இவங்களுடைய ஆசைகளை புதைத்துக் கொள்வார்கள். ஆனால் சமூகம் கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு கோர்ட்டு வாசலில் தான் குடும்பமே நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போய்கிட்டு இருக்கிறது. இதுதான் தர்மமா? இப்படி உள்ளவர்களுக்கு எப்படி சனி பகவான் உதவி செய்வார்? அவருடைய பார்வையிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்க முடியும்? கடுமையான விளைவுகளையே நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த தர்மம் கல் தோன்றி முன் தோன்றா காலத்துக்கு முன் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. இந்த இந்து தர்மத்தில் சரியான முறையில் நீங்கள் தர்மவாளிகளா இல்லை அப்படின்னா எந்த கிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்யாது. இப்போ ரிஷபராசிக்கு நல்ல பலன்கள் வரப்போகுதுன்னு பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த எண்ணங்களும் இந்த செயல்களும் இல்லாமல் சீர்கட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு எப்படி நல்ல நன்மைகள் நடக்கும்? நடக்கவே நடக்காதுங்க. ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். ஆகவே அடுத்த பரிகாரம் என்பது இல்லாதவர்களுக்கு உடைகளை தானம் கொடுப்பது. இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு புடவையோ ஒரு வேஷ்டியோ குழந்தைகளுக்கு உடையோ வாங்கி கொடுங்க. அப்போ உங்களுக்கு அளப்பரிய ஒரு ஆற்றலும் சக்தியும் கிடைக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது விஷயம், நீங்கள் தான தர்மத்தில் கல்வி. அந்த கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது ஏழை எளிய மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய தர்மத்தின் மூலமாக அவர்களுக்கு என்ன வழி என்பதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்க்கணும். கொஞ்சம் சவுண்டாக பேசுறதுனால முடியலை எனக்கு, என்ன ஆதங்கமாக இருக்குது. சமூகத்தினுடைய விளைவுகள் நிகழ்வுகளை பார்க்கும்போது ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. போட்டி, பொறாமை, பூசல், அகந்த, நான் தான், என்னுடைய இதுதான் பெருசு அப்படிங்கிற வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற முறைகளை பார்க்கும்போது ஒரு எரிச்சலாகவும் வேதனையாகவும் இருக்குது. அப்போ வாழ போகிறது ஒரு கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் தான தர்மங்களை செய்யணும். ரைட், விஷயத்துக்கு வருவோம். பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியை புகட்டக்கூடிய சூழ்நிலைகளே உங்களால் என்ற உதவிகளை செய்யணும். குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்புக்கான சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அவங்களுக்கு தான உடைகளோ, சில பிள்ளைங்களுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க ரோட்டில் பாருங்களேன், பள்ளிக்கு போகிறது. அந்த பிள்ளைங்க அப்போ நாத்தாக்கு ஒரு சின்ன ஒரு கூலி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க ஒரு இடுப்பில் கூட அந்த பேண்ட்டு நிற்காதுங்க, இழுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளை கண்டீங்கன்னா அவங்க யார் என்னன்றதை பார்த்து, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்க வேண்டாம், யார் என்னன்னு பார்த்து விசாரித்து உடனடியாக அவர்களுக்கு உடைகளை வாங்கி கொடுங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறான்னா அவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தகுதி இருக்க தான் அவன் படிக்க வைக்கிறான். அவன் கடன் வாங்கியாவது படிக்க வைக்க முடியும்ன்ற ஒரு தெம்பு இருக்கிறதுனால தான் படிக்க வைக்கிறான். அங்கே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு உங்களால் என்ற அளவுக்கு கல்விக்கான உதவிகளை செய்யுங்க. இப்படி செஞ்சு பாருங்க, சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்கணும். இது தாங்க பரிகாரம். உணவு, உடை, கல்வி, இந்த விஷயங்களுக்காக நீங்க அந்த தர்மத்தை செய்யணும். இந்த தர்மங்களை செஞ்சுட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்க, அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க யூடியூப்ல. அதெல்லாம் எந்த கேட்டகரியில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் அபத்தமான ஒன்று. இடது கைக்கு செய்கிறது இடது கை செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாதுனாங்க. சிலர் இருக்கிறாங்க, சில நடிகர்கள் கூட இருக்கிறாங்க, யாருக்குமே தெரியாது, ரகசியமாக செஞ்சுட்டு போகிறாங்க. ஆண்டவனுக்கு தெரிஞ்சால் போதும் நீ செய்கிற உதவி. உலகமே பார்க்கணும், அதுலேருந்து வியூ வரணும், அந்த காசை வச்சு 10% ஏதோ உதவி செய்யணுங்கிற சூழ்நிலையில் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்லல, சிலர் ஜெனுவனிட்டியாக பண்ணுறாங்க. வர்ற காசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ற சர்வீஸ் கொடுக்குற யூடியூபர்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய இதில் கௌரவம் பார்க்குறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் இதை வச்சு நிறைய பயன்படுத்துக்கிறாங்க. நிறைய பேர் அந்த தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கின்ற சேவைகளுக்கு, தர்மத்துக்கு மட்டும்தான்
சனி பகவானோ குரு பகவானோ ராகு கேது பகவானோ எந்த சுக்கிர பகவானோ எதுவாக இருந்தாலும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கப்பலை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டம சனியா பயப்பட வேண்டாம், 7.5 சனியா பயப்பட வேண்டாம், கண்டக சனியா பயப்பட வேண்டாம், அர்த்தாஷ்டம சனியா பயப்பட வேண்டாம். எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் நடந்து செல்ல முடியும், வாழ முடியும். யாருக்கும் தலைவணங்க வேண்டிய அவசியமில்லை. இறைவனுக்கு மட்டும் தலைவணங்கி நல்ல பண்புகளோடு நல்ல இயல்புகளோடு இந்த மாதிரியான தான தர்மங்களை செய்து உணவு, உடை, கல்வி, இந்த 3 விஷயங்களுக்காக நீங்க செய்கின்ற தர்மம் உங்களை தலை காக்கும். தலைனா கட்டாயி போற தலையை கூட காப்பாத்துங்க. ஆகவே இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த 2.5 வருடங்கள் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக பெற்றவர்கள் எப்படி காப்பாற்றப்படுகிறீர்கள், எவ்வளவு வல்லமையோடு அதிசயங்களையும் அற்புதங்களையும் சந்திக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். ஆரமா பேசுறீங்க சாமி கிட்ட, சாமி எந்த வியாபாரத்துக்கும் வராதுங்க. நம்ம படையல் படைக்கிறோம் அப்படின்னா நம்ம மன திருப்திக்காக, தெய்வத்துக்கு படையல் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி, நம்முடைய ஆத்மா சந்தோஷப்படுகிறது. அதுக்காகத்தான் அந்த படையல். தொண்டு காலம் தொட்டு செய்து கொண்டு வருகின்ற முறை, அதிலிருந்து நம்ம விடுபடவும் கூடாது. அது ஒரு வழிபாட்டு முறையில் ஒரு அம்சம். எதுவுமே இல்லைன்னா கூட வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நம்ம பூஜை செய்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆகவே பழமையை மறந்து விடாமல் புதுமை என்ற நோக்கத்தோடு கலாச்சார சீரழிவுகளை செய்து மன வெறுப்புடன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு ஒற்றுமை இல்லாமல் நடந்து கொண்டு இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகாமல் இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள். சரி, திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டா சரியாயிடுமா? நான் அனுப்பவே மாட்டேன். குறிப்பாக இந்த 4 கட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, 7.5 சனி உள்ளவங்களை அனுப்பவே மாட்டேன். பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லிடுவேன். அனுப்புறதில்லை. இன்னும் போய் அந்த சனீஸ்வரனை நேரில் பார்த்து கும்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செயல்பாடுகள் புண்ணிய காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக பல்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் அடையலாம். அப்போ தான தர்மங்களில் இதுவும் ஒன்று. உங்களுக்கு சரியா இருக்கும். சனி பகவான் உங்களை ஆசீர்வதிப்பான். இவன் நல்லா இருக்கணும், இவனை போயிட்டு நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் எவ்வளவு உதவி செய்கிறான்ற ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார். அப்ப தான தர்மம் என்பதுதான் ஆதி காலத்திலிருந்து நடந்துகிட்டு வருது. மன்னர்கள் காலத்திலிருந்து செய்வாங்க. சில மன்னர்கள்லாம் கொடுங்கோன்மை மன்னர்களாக இருப்பாங்க. செங்கோல் மன்னர்கள் இருக்காங்க, கொடுங்கோல் மன்னர்கள் இருக்கிறாங்க, கொடுமை செய்பவர்கள். அவங்க கூட அதையெல்லாம் சரி பண்றதுக்காக தான தர்மங்களை செய்வாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பெரிய பெரிய ஜமீன்தார், முக்கிய பிரமுக மிராசுதார்னு சொல்றவங்க எல்லாம் கூட இந்த தான தர்மங்களுக்கு முயற்சித்தவங்க சந்ததியா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நம்மை வளமோடு வாழ வைப்பார்கள். இதுதான் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரங்கள். இந்த பரிகாரங்களை மட்டும் செய்யுங்க. இல்ல நாங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் தான் பண்ணாதான் மனசு திருப்தின்னா ஒரே ஒரு பரிகாரம் சொல்றேன். இந்த அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, 7.5 சனி யாராக இருந்தாலும் 9 சனிக்கிழமைகளில் நீங்கள் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று, எங்கேயாவது ஆலமரம் அரசமரம் எங்க இருந்தாலும் சரிங்க, பூஜை பண்ணக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை திருப்பி எள்ளு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி விட்டு ஒரு சுத்தி கற்பூரம் ஏற்றிவிட்டு, ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும், பெண்களாக இருந்தால் மண்டியிட்டு நெற்றி தரையில் பதிய வேண்டும். அப்படி விநாயகரே, பிள்ளையாரப்பா, எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், எதுவும் கேட்காதீங்க, எல்லாத்தையும் அவருக்கு தெரியும், அவரை மனப்பூர்வமாக வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுங்க. ஒரு சுத்து தான் சுற்றணும். இதை செய்யுங்க. உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் விநாயகருடைய பலமும் உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர தலை கீழாக நின்னாலும் அனுபவிக்கிறத நீங்கள் அனுபவிச்சு தாங்க ஆகணும்.
ஆகவே உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் புனிதமாகி உங்களுடைய வார்த்தையும் அன்பும் பணிவும் தெளிவும் எளிமையும் கொண்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து பரிபூரணத்துவம் அடைய எல்லாம் வல்ல மகாசக்தி அம்மனிடம் வேண்டி நீங்கள் வளமோடு நலமோடு இந்த சனிப்பெயர்ச்சி காலங்களில் இந்த பரிகாரங்களை மேற்கொண்டு உண்மையான மனித வாழ்வு வாழ்ந்து நீங்கள் அனைவரும் சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்ததாக ராகு கேது பெயர்ச்சி பலன்களை விரைவிலே உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம்.